மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பொடி ரெசிபி தான் பண்ண போகிறோம். பருப்பு பொடி. அந்த பருப்பு பொடியை வச்சு நம்ம பருப்பு பொடி சாதமாகவும் சாப்பிட்டுக்கலாம். அதே பருப்பு பொடியை லேசாக சுடுதண்ணி போட்டு பிணைஞ்சு அதை துவையலாகவும் சாப்பிட்டுக்கலாம். 2 in 1 பருப்பு பொடி. இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு அளவுகள் பார்த்துக்கோங்க. 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கட்டி பெருங்காயம் ஒரு 10-15 கிராம் அதை உடச்சி வச்சுருக்கேன். கட்டு பெருங்காயம் இல்லைன்னா தோல் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 50 கிராம் துருவன தேங்காய், ஒரு 5-6 கருவேப்பிலை ஆறுக்கு, அப்புறம் ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூடு தோலோடு தட்டி வச்சுருக்கேன். தோலோடு சேர்த்து வறுத்து போட்டால் தான் மணமாக இருக்கும். அப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 12 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 12னா 15 கூட எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்ட அளவு போட்டுக்கலாம் மிளகா மட்டும். அப்புறம் ஒரு கோழி குண்டு அளவு புளி. ஃபஸ்ட்டு இது 3ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த கடாய் காயட்டும். காஞ்சவனே 3 விதமான பருப்புகளையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். காயட்டும். இது இப்போ நல்லா கடாய் காஞ்சிருச்சு. நல்லா கனமாக அடிக்கணமான கடாயை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை போட்டுக்கிறேன். இது நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ இந்த துவரம் பருப்பு செவந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு அடுத்த பருப்பை போட்டுக்க நிற்கிறோம். இந்த கடலைப்பருப்பு போடுறேன். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததும் அதிலே பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு லேசாக செவந்து வர ஸ்டேஜில் இதுலேயே இந்த பாசிப்பருப்பையும் போட்டு 1-2ஐயும் ரோஸ்ட் பண்ணிடலாம். நீ 1-2 சேர்ந்து ஒன்றா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு மிளகா வத்தலை வறுத்துக்குருவோம். இப்போ இந்த மிளகா வத்தலை வறுத்துக்குருவோம். இப்போ இந்த மிளகா வத்தல் நல்லா வறுத்துருச்சு. இதை எடுத்துகிட்டு இந்த கட்டி பெருங்காயம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை வறுத்துக்குருவோம். அதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பெருங்காயத்தை வறுத்துக்குருவோம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசியாக நீங்கள் இந்த தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் செவந்துருச்சு. நீ இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு இதிலே அந்த எள்ளை போட்டு வறுத்துக்குருவோம். எள்ளை வந்து சும்மா ட்ரையாக கிண்டுனா போதும், அதை அப்படியே வெடிச்சிடும். இந்த எள்ளு வெடிச்சிருச்சு. இந்த எல்லையும் எடுத்துகிட்டு அதிலே நம்ம தேங்காய் போட்டு வறுத்துக்குருவோம். இப்போ இதில் இந்த புளி, ஒரு கோழி கிண்ட அளவு புளி சொன்னீங்களா, அந்த புளியும் இந்த ஒரு 5-6 கருவேப்பிலை இதையும் போட்டு அதுக்கு லேசாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா வறுத்தாச்சுன்னா அந்த பொடி பண்ணி ஒன்றா கலக்கும் போது ஒன்றும் தெரியாது, எல்லாம் மிங்கிள் ஆகிடும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை புளியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம இந்த வெள்ளைப்பூடை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். வெள்ளைப்பூடையும் இந்த தேங்காயையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும். இந்த தோலையோடய போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு வாடையாகவும் இருக்கும். இதுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிக்கணும். இப்போ இந்த வெள்ளைப்பூடு நல்லா செவக்க கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு தேங்காய் துருவல் வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் துருவலையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வறுத்துக்கிடுவோம். இது தேங்காய் துருவல். இதை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்கணும். நல்லா இந்த தேங்காயும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதையும் கொட்டிக்கிடுவோம். கொட்டிட்டு ஆறுனவனையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கணும். இப்போ இந்த பருப்புகள் இதெல்லாம் போட்டிருக்கேன்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் 2வது இந்த இதை அரைக்கணும். அரைச்சி 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இதில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த பருப்பு வகைகள் பெருங்காயம் மட்டும் நுணுக்கிட்டோம். இனி மற்ற ஐட்டங்களை பூரா ஒன்றா நுணுக்கிக்கிறோம். இப்போ மற்ற இந்த வதக்கின இதோடு சேர்த்து இந்த பொடிகளுக்கு தேவையான உப்பையும் போட்டு இதை நுணுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ இதையும் நுணுக்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ இந்த 2 பொடியும் நுணுக்கியாச்சு. எல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். முதல்ல 2 ஸ்பூன் போட்டேன், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த பருப்பு பொடியை இப்போ சாதத்தில் கலந்து காமிக்க போகிறேன். அதுக்காக நான்
இந்த பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம பருப்பு பொடி போட்டு ரைஸ் ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு கடாயை பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிடுவோம். பருப்பு பொடி சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு பொடி சாதம் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு உடைச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதிலே இந்த கடலைப்பருப்பு டேஸ்ட்டுக்காக பருப்பு பொடிக்கு கடலைப்பருப்பு போட்டு அதில் லேசாக வதக்கி விட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் பருப்பு பொடின்றதுனால கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன். அப்புறம் இந்த முந்திரி வந்து ஆப்ஷனல், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை இல்லாட்டி வெறும் நிலக்கடலையே போதும். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். ஏற்கனவே பொடியிலையும் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்காக இதில் தாளிக்கிறது கொஞ்சம் பெருங்காயத்தூள். வதக்கிட்டு இந்த ரைஸை போட்டுக்குருவோம். ரைஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி போட்டுக்கணும். போட்டுட்டு அதில் இந்த பொடியை போட்டுக்குவோம். பொடியை வந்து இந்த ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பொடி போட்டுக்குவோம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ பருப்பு பொடி சாதம் தேவையான பொடி போட்டு நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பருப்பு பொடி சாதம் கலந்துட்டோம். தேவையான அளவு மட்டும் பருப்பு பொடி போட்டு கலந்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ பருப்பு பொடி சாதம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதே பொடியில் வேறு எந்த இதுவும் எக்ஸ்ட்ரா கலக்க வேணாம். இந்த பொடியை மட்டும் போட்டு தேவையான அளவு வெதுவெதுன்ற தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டிங்கன்னா துவையல் ரெடி ஆயிரும். கொதிக்கிற தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா வெதுவெதுன்ற தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிட்டோம்னா அவ்வளோதான், துவையல் ரெடி ஆயிரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு துவையல் ரெடி பண்ணியாச்சு. அதே பொடி பருப்பு பொடி சாதமாகவும் பண்ணியாச்சு, துவையலாகவும் பண்ணியாச்சு. நான் சொன்ன இந்த அளவுகளில் இந்த பருப்பு பொடி ரெடி பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு இந்த பொடியை நான் சொன்ன அளவுகள் மிளகா வத்தல் மட்டும் உங்கள் தேவையான அளவு கூட்டிக்கணும், குறைச்சிக்கோங்க. மற்ற எல்லாம் நான் சொன்ன அளவுகள் அப்படியே போட்டு அதை எல்லாமே போட்டு நுணுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு 1 மாதத்துக்கும் கெட்ட போகாது. அது தேங்காயெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டோம். தேங்காய் வெள்ளை போட்டெல்லாம் கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டோம். அதை நல்லா நுணுக்கிட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன குழம்பு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சாதம் மட்டும் வடிச்சிங்கன்னா போதும். இந்த பொடியை கடுகு பருப்பு இதெல்லாம் போட்டு இந்த பொடியை தாளித்து கலந்து கொடுத்துடலாம். அப்போ பருப்பு பொடி சாதம் கொடுத்தீங்கன்னா அது நல்ல ஹெல்த்தியானது, நல்ல ஹை ப்ரோட்டீன் உள்ளது. அந்த பருப்புகள் எல்லாமே அதோட எள்ளும் கலந்துருக்கும், கால்சியம் நிறைஞ்சது. அதை வந்து அது நம்ம இப்போ புளிக்குழம்பு, ரசம், மோர் இதெல்லாம் பண்ணுறப்ப சைடிஷ் ஒன்றும் இல்லைன்னா நம்ம இந்த பொடியை வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த பொடியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு வெதுவெதுன்ற தண்ணி ஊற்றி அந்த தேவையான அளவு அந்த பொடியை போட்டு பிணைஞ்சு வச்சுட்டிங்கன்னா துவையல் ரெடி. இது வந்து 1 மாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா அதே மாதிரி பருப்பு பொடி சாதமும் துவையலும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் செஞ்சு பாருங்கள். இப்போ பருப்பு பொடி சாதத்தை என் பையன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் எப்படி இருக்குங்க. வேற லெவல், சூப்பரா இருக்கு. சரி, அப்படி இந்த துவையலும் எப்படி இருக்குன்னு செஞ்சிருந்தேன், சாப்பிட்டு பார்த்தேன். துவையல் பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே அல்டிமேட்டா இருக்கு. இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.